கொதிக்கிற தண்ணில தவளைய போட்டா டக்குன்னு தவளை வெளியில தாவி குதிச்சு வந்துடும். அதுவே ஒரு இதமான தண்ணில தவளை விழுந்துச்சுன்னா உள்ள கம்ஃபர்டபுளா இருக்க பாக்கும். ஸ்லோவா அடுப்பு கொளுத்தி சூடு ஏத்துனா சரின்னு அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே கொஞ்ச நேரம் சூடு ஏற ஏற அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். வெளியில போறதுக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே சூடு மேக்சிமமா ஏறும்போது அப்படியே உள்ளேயே இருந்து செத்தும் போயிடும். நம்ம வாழ்க்கையிலயும் சில நேரத்துல இப்படிதான் ஆயிடுது. நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள், நம்மள துன்புறுத்துற காதல், ரொம்ப மோசமான நண்பர்கள், இது எல்லாமே ஸ்லோவா தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரே நைட்ல எல்லாம் உங்களை பினிஷ் பண்ணாது. உங்களுக்கு உங்களை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு தோணுச்சுன்னா அது ரொம்ப மோசமாகற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு வெளில வந்துருங்க. தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தவளை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் டக்குன்னு வெளியில வந்துடுங்க. அந்த தவளை மாதிரி ஏமாந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸை டாலரேட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பி விடுங்க.